வணக்கம் பாய் ஃபார்மி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியா சாயங்காலம் 6 மணிலேருந்து 234 தொகுதியிலுமே தேர்தலுக்கான அந்த சத்தம் அப்படின்றது ஃபுல்லாகவே அடங்கிருச்சு. ஆனால் இந்த சத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி இப்போ நமக்கு அமைதியாக தான் இருக்கும். ஆனால் பெரிய புயல்ன்றது இனிமேல் தான் உருவாக போகுது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லாகவே தேர்தல் பரப்புரை அந்த பிரச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே முடிவடைஞ்சிருச்சு இல்லையா? அது தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இது சம்மந்தமாக என்னென்ன நியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றதும், விஜய் அவர்களுடைய மாஸ் ஸ்பீச் அதை பற்றியும், தேர்தல் ஆணையத்தோட கெடுபிடிகள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பற்றியும், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு இருக்கார் பார்த்தீங்களா, ஆந்திரா சீஃப் மினிஸ்டர், அவங்க வந்து திடீர்னு தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்து நம்ம தமிழ்நாட்டோட ஏர்போர்ட்டை பற்றி ஒரு குறை சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை பற்றியும், ஜனநாயகன் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீக் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸும் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த 4 டாபிக் பற்றி தான் இன்னைக்கு வந்து ரொம்ப பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழ்நாட்டில் தேர்தல் சம்பந்தமாக இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்களும் வந்து அடுத்தடுத்து என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்களும் வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாய்ஸ் ஆர்மி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தோட கெடுபிடி. 234 தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து சைலண்ட் ஆயிடுச்சு. ஸோ தேர்தல் ஆணையத்தோட அந்த கெடுபிடி வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் நிசப்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைலண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே அமைதியாக இருக்கணும். எங்கேயுமே பிரச்சாரம் மேற்கொள்றதோ இல்லை தேர்தல் பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணுறதோ சம்திங் இந்த மாதிரி வந்து தேர்தல் சம்பந்தமாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே நடக்கக்கூடாது. இதை தான் வந்து சைலண்ட் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. மைக் செட் மற்றும் ஊர்வலங்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதாவது 6 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கட்சி சம்பந்தப்பட்டதா வந்து பிரச்சாரம் மேற்கொள்றது வந்து கட்டாயம் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்தல் சம்பந்தமாக மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு விழிப்புணர்வு அது சம்பந்தமாக வந்து யார்கிட்டையுமே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக தடை விதிச்சிருக்காங்க. இந்த ரூல்ஸ் யார் பிரேக் பண்ணுறாங்களோ அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு வந்து உடனடியாகவே பாயும் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெளி மாவட்டத்தர்கள் வந்து உடனடியாக வந்து வெளியேறணும். அதாவது தேர்தல் பரப்புரைக்காக வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ பிரச்சாரம்லாம் மேற்கொண்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல்லையோ மண்டபத்துலையோ இந்த மாதிரி தங்கும் விடுதிகள் வந்து எங்கேயுமே வந்து தங்கக்கூடாது. அப்படி தங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் வழக்கு பதிவு வந்து தேர்தல் ஆணையம் வந்து பண்ணுவாங்க. அடுத்த 24 மணி நேரம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்காணிப்பாங்க. யாராவது சிக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷம் சிறை தண்டனைன்றது வந்து அறிவிச்சிருக்காங்க. வெறும் மேடை பேச்சு மட்டும், அதாவது ரியாலிட்டி லைஃப்ல மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாலையும் வந்து வாக்காளர்கள் வந்து திசை திருப்புற விதமாக ஏதாவது ஆட்ஸ் வந்து ரன் பண்ணாங்களோ இல்லை அரசியல் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்காரங்க வந்து மக்களை வந்து திசை திருப்பி ஓட்டு சேகரிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஆடோ இல்லை வந்து ஏதாவது சம்திங் எலெக்ஷன் ரிலேட்டடாக வந்து அரசியல் கட்சிக்கு சாதகமாக ஏதாவது ஒன்று பேசி அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயுமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஃபுல்லாகவே ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக் ஒயின் ஷாப் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் வந்து தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே ஓப்பனில் இருக்காது. ஸோ எங்கேயாவது யாராவது வாங்கினாங்க, எங்கேயா யாருக்காவது கிடச்சிது அப்படின்னாலும் தேர்தல் அதிகாரி வந்து ஃபுல்லாக தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான ஆக்ஷன் வந்து நல்லா வச்சு செஞ்சு சிறப்பாக கவனிச்சிருவாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்கும் படை வந்து ரொம்பவே தீவிரமாக வந்து எல்லா இடத்துலையும் கண்காணிச்சிருப்பாங்க. தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து, வீதிக்கு வீதின்ற அளவுக்கு வந்து எல்லாமே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாமே சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இந்த விளம்பரப்படுத்துறதோ இல்லை வந்து பரிசு பொருட்கள் தரதோ பணப்பட்டோட சேர்றதோ இந்த மாதிரி செயல்கள்லாம் யாராவது ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கதம் தான், மர்கையாக தான். வாய்ஸ் ஆர்மி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் அதிகாரி அவங்களோட வேலை வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சு அடுத்து வரப்போகிற 48 மணி நேரம் வந்து நமக்கான நேரம். ஸோ யாராவது தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறி பார்த்தீங்கன்னா முறைகேடாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா சி விகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நான் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன். இதில் போய் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்மளோட ஓட்டு நம்மளோட உரிமை, நாம் அதை வந்து யாருமே தடுக்கக்கூடாது. ஸோ இந்த முறைகேடு சம்மந்தமாக யாராவது ஈடுபட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தேர்தல் ஆணையத்துக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுக வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சரணடையும் அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான வார்த்தைகளை வந்து உபயோகிச்சிருக்காரு.
பேசியிருக்காரு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்க போகுது, அவர் பேசினா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வேற லெவலில் ரொம்ப அதிரடியாக வந்து பேசியிருந்தாரு. ஸோ அதில் வந்து அவர் பேசினதுல முக்கியமான 3 விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து திமுக வந்து தான் மேலே இருக்க தப்பை வந்து எப்படியாவது சரி செஞ்சுருக்கணும், அதாவது வந்து காப்பாற்றிக்கணும், நான் பண்ணியிருக்க தப்பை வந்து ஃபுல்லாக மறைச்சு எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மோடி அவர்களையும் பிஜேபி அரசையும் தேடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி ஓடுவாங்க எல்லாருமே. ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லாருமே மாட்ட போறீங்க, பிஜேபி கிட்ட வந்து திமுக அரசு வந்து சரணடையும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக தொண்டர்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை கவுற வகையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு செக் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் யாராவது வந்து ஓட்டு போறதுக்கு சோம்பேறித்தனமா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களை நச்சரிச்சாவது எப்படியா வந்து ஓட்டிங் பூத்துக்கு வந்து கூட்டு போயிட்டு நம்ம சின்னத்துக்கு வந்து ஓட்டு போட வைங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் நீங்கள் செய்கிறது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்காக பண்ணிக்கிறது இது அப்படின்ற மாதிரி ஒரு புது யுக்தியை வந்து கையில் எடுத்திருக்காரு. இது வந்து யாருமே பண்ணாதது. ஒரு பெண்களை கவர வகையில் வீட்டுக்கு வாசல் வெளில பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போட சொல்கிறதா இருக்கட்டும், குழந்தைகளை கவர வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போய் ஓட்டிங் பூத்தில் ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எடுத்திருக்க அந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா. குழந்தைகளாக இருக்கட்டும், குழந்தைகள்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலங்காலமாக வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்குன்னு வந்து ஓட்டு போட்டு இருப்பாங்க வயசானவங்க எல்லாமே. அவங்க இப்போ குழந்தைங்க வந்து விஜய் பேசுகிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட வந்து தாத்தா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ வந்து விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி சத்தியம் கேட்டு வாங்கிடுறாங்க. இப்போ போயிட்டு மக்கள்லாம் வந்து கேட்குறாங்கல்ல பேட்டியில், இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நான் வந்து காலங்காலமாக டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேன், ஆனால் என் பேரன் வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான் இந்த டைம் விஜய்க்கு போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, என் பேரனுக்கு சொன்னது வாக்கை வந்து நான் நிறைவேற்றி அவனுக்கு வேறு வழியில் நான் வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி குழந்தைங்க மூலயமா வந்து பெரியவங்களை கூட ஈர்க்கிற அளவுக்கு வந்து விஜய் வந்து இந்த அரசியல் வந்து ஒரு புது யுக்தியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பெண்களை வந்து வேற லெவலில் அட்ராக்ட் பண்ணிட்டாருன்னே சொல்லணும். பெண்கள் வந்து நிறைய பேர் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ புதுசாக இந்த எலெக்ஷனில் முதல் தடவை வந்து சந்திக்க போகிறாரு, எந்த அளவுக்கு அவருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதிக நாள்லாம் கிடையாது, மிஞ்சி போனால் இன்னும் எலெக்ஷன் 2 நாள் வரப்போகுது, அடுத்த ஒரு நாள் தான் கேப் வரப்போகுது, ரிசல்ட்டுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றத்திற்கான சரியான நேரம் இதுதான். திமுக அரசுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு கரெக்டான டைம் வந்து இந்த டைம் தான். ஸோ வந்து எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், திமுக வந்து இதோட நம்ம ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வந்து இது அவங்க ஆட்சி வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்காரு. எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வந்து விசில் சின்னத்துக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபிகிட்ட போய் சரணடையும், மோடி அவர்கள்கிட்ட நாடி போய் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே சரணடைவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து எதை பற்றி சொல்கிறாரு, திமுக ஒருவேளை விஜய் அவர்களுக்கு வந்து ஏதாவது ஏற்கனவே முன்னாடியே தெரிய வந்திருக்குமா, அதனால தான் ஒரு அட்வான்ஸாக வந்து இந்த மாதிரி திமுக வந்து சரணடையும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகிக்கிறாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கருத்து பதிவு வந்து பண்ணலாம் தாராளமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் படத்தோட லீக் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லீக் அப்டேட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீக் பண்ணவங்க சைடில் இருந்து எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஏப்ரல் 21 அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேவின் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து, அதாவது குற்றப்பதிவு வந்து தாக்கல் செஞ்சாங்களே அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படத்தை வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே வெளியிட்டது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம், அதனால் வந்து முன்ஜாமீன் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து தரப்பை வந்து முன்னெடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து யார் இதை வந்து வெளியில் விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் சைட்லேருந்து ஃப்ரீலான்ஸாக எடிட் பண்ண ஒரு எடிட்டர் தான் வந்து பென்ட்ரைவ் மூலயமா அந்த படத்தோட காட்சிகள் வந்து பிட்டாக திருடி அதெல்லாமே சேர்த்து வந்து பப்ளிக்கில் வந்து ரிலீஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ நீதிமன்றத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கை வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் வந்து தள்ளுபடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இந்த கேஸை வந்து வெளியில், அதாவது இந்த படத்தை பற்றின காட்சியோ இல்லை இந்த படத்தை பற்றியோ வந்து எங்கேயுமே சோஷியல் மீடியாலே இருந்தாலும் சரி எங்கேயுமே வந்து பகிரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. வாய்ஃபார்மி இந்த ஜனநாயகன் படத்தோட ப்ரீ ரிலீஸ், அதாவது வந்து திருட்டுத்தனமாக வெளியில் வந்த இந்த பைரசி அப்படின்றது வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால அவரை முடக்கணும் அப்படின்றதுக்காக வெளியில் வந்து ஒரு திட்டமான, அதாவது சதிச்செயல் திட்டமாக இல்லை வந்து
இது சாதாரணமாக எல்லா படமும் வருமே அதே மாதிரி வந்த ஒரு பைரசி தானா அப்படின்ற உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு பேசுகிற மக்கள் கிட்ட வந்து ஏடிஎம்கே அதாவது என்டிஏ கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு வந்திருக்காரு. வந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா ஏர்போர்ட்டை பற்றி அவர் ஒரு இடத்துல வந்து பேசியிருக்காரு. அது பேசின வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து தமிழ்நாட்டிலே வந்து வெடிச்சிருக்கு. சென்னை வந்த அவர் சென்னை ஏர்போர்ட்டை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து சென்னை ஏர்போர்ட்டுன்றது இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஏர்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரு ஹைதராபாத்தில் இருக்க ஏர்போர்ட்டோட அந்த தரம் குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ரொம்ப கீழே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஈகோ வந்து டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தான் எப்பயுமே நமக்கு நம்ம தான் கெத்து. வேற ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஆள் வந்து நீங்கள் வந்து இன்னும் கீழே தான் இருக்கீங்க உங்களோட அவங்க எவ்வளோ டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு ஈகோ டச் பண்ணி எங்க இருந்தோ வந்த நீ எப்படி நீ என்னை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஷ் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் இன்ஜின் முழக்கம், அதாவது மாநிலத்திலும் மத்தியிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆட்சி தான் நடக்கணும், அப்படி நடந்தால் மட்டும்தான் வந்து நாடு வந்து நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ஐடி செக்டரை பற்றி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சென்னை தான் வந்து ஐடி செக்டரில் டாப் பிளேஸில் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. இதுக்கு காரணம் வந்து ஆளும் கட்சி தான் அதாவது டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டையும் டிஎம்கே மேலே சுமத்தியிருக்காரு. பாய் ஃபார் மீ நம்ம ஊர் ஏர்போர்ட்டை பற்றி வேற ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து குறை சொல்றது வந்து உண்மையை ஏற்றுக்கத்தக்க வகையில் இருக்கா? அதாவது உண்மையாக ஒரு சொல்கிற மாதிரி நம்ம வந்து பின்தங்கி தான் போயிட்டோமா இல்லை அரசியலுக்காக ஒரு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாய் ஃபார் மீ பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 23 ஓட்டு போடுற நாள். மறக்காம உங்கள் ஓட்டை வந்து எல்லாருமே செலுத்துங்க. நம்ம போகிற ஓட்டு தான் அடுத்த 5 வருஷத்தில் யார் வர போகிறாங்க அப்படின்றத தீர்மானிக்க போகுது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு நான் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் மறக்காமல் போய் ஓட்டு மட்டும் போட்டுருங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது டாபிக் நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஃபார் மீ இன்னைக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ. தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.